வணக்கம். இன்றைய வீடியோ தலைப்பு என்னன்னா, பிரபல யூடியூபர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் திடீர்னு கைது. தமிழக அரசின் அராஜகம் மற்றும் காவல்துறையின் அட்டுழியம். இந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை பத்தி உங்களுக்கு சில குறிப்புகள் சொல்றேன். அவரு சவுக்கு சங்கர் என்பவர் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில பணியாற்றி இருந்தாரு. அப்போ அம்மா அவர்கள் ஆட்சியில ஜாபர் சேட்டுன்னு சொல்லி ஒரு ஐஜி இருந்தாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி. அவருக்கு கீழே தான் அவரு பணியாற்றிட்டு இருந்தாரு. அப்போ சில தவறுகள் செய்ததாக அவர் மேல குற்றச்சாட்டு இருந்தது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு மூலயமா பிரபலமாகி சஸ்பெண்ட் ஆனாரு. சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அவர் யூடியூப் சேனல் தொடங்குறாரு. பல பேர்களை பேட்டி எடுக்கிறாரு. பல சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் இதுகளையும் தட்டி கேட்டு அதன் மூலியமாக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு பத்திரிகையாளர் என்று தன்னை காட்டிக்கிறாரு. அதன் மூலம் பத்திரிகையாளராக டெவலப் ஆகிறாரு. டெவலப் ஆகி ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரேஞ்சுக்கு வராரு. சமூகத்தில் நடக்கும் அவலங்கள், அப்புறம் அரசு அதிகாரிகள் செய்யும் ஊழல்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களின் அலட்சியங்கள், ஊழல்கள், மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஊழல்கள், ஆட்சி செய்யக்கூடிய ஊழல்கள், இப்படி எல்லா விதமான ஊழல்களையும் அவர் தட்டி கேட்டு தன்னுடைய வலைவெளியில் வெளியிடுவதும் வலைதளத்தில் வெளியிடுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். தன்னுடைய சேனலில் வெளியிடுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். சமூகத்துக்காண்டி குரல் கொடுத்து வரக்கூடிய நல்ல ஒரு நபர். அதுவும் இன்றைய டிஎம்கே ஆட்சியில, இன்னைக்கு நடக்கக்கூடிய அப்பா தலைமையிலான ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி தட்டி கேட்கறதுல முக்கியமான நபராக இருந்துட்டு வராரு. ஏன்னா அப்பா தலைமை ஆட்சி ரொம்ப அடக்குமுறையும், யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப அடக்குமுறையும், பத்திரிகையாளர் ரொம்ப அடக்குமுறையும், இந்த மீடியா துறை மீடியாவை அவங்களுடைய கட்டுக்கோப்பிலேயே வச்சிருக்காங்க. மீடியா பாருங்க, உண்மையான தகவல் எதுவுமே கே நேருவை பத்தி சின்ன சிம்பிள். கே நேரு வீட்டுல இடி நேரு எனக்கு முந்தினத்துக்கு கூட நம்ம சபரீசன் அவர்கள் அப்பா அவர்களின் மாப்பிள்ளை வீட்டுல கூட ரைடு நடந்தது கூட வெளியே எந்த ஊடகங்களும் வெளியிடலை. அதை வெளியிட்டது என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் தான். நான் என்னடா சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசுறேன்லாம் நினைக்கிறேங்க. நம்ம ஆதரவெல்லாம் கிடையாது, ஒரு நடுநிலையோடு தான் பேசுவோம். ஏன்னா ஒரு தப்பு நடக்கு, தப்பை நம்ம தட்டி கேட்கணும் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறோம்னா, அதுல காவல்துறையின் அத்துமீறல்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் அருண் அவர்களை பத்தி முந்தானத்து வீடியோவில் வெளியிடும் போது அவர் எங்கெல்லாம் தொழில் தொடங்குறாரு, எதன் மூலியமா யார் மூலியமா தொழில் தொடங்குறாரு, ஜிடிஎம் நிறுவனம் எப்படி வந்தது, என்ன அதெல்லாம் டீட்டெயில் வெளியிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கைது நடக்கும். அதற்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை பற்றி ஊழல்கள், கே நேருவா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அப்புறம் ஆர்டிஓ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இப்படி எல்லா துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களில் அவருடைய சேனல் மூலியமா அவர் வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அவர் எல்லா வழக்குகளுக்கும் ப்ராப்பரா இது வரைக்கும் ஆஜராகிறது எல்லாமே செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. சமீபத்தில் கூட ஒரு கொலை முயற்சி வழக்கு ஒரு மேல் பதியப்பட்டதான், அதுவும் கூட ஆஜராகி வெளியிட்டு இருந்தாரு. இந்த ரெட் ஃபாலோன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தின் ஒரு திரைப்படத்தின் மூலியமாக அந்த தயாரிப்பாளரை மிரட்டி பணம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த வீடியோவை பத்தி அவரே கூறியிருக்கிறாரு, பாருங்க. என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு பார்த்தா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு பார்த்து எனக்கு நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் முழுக்க போய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை, இதை என்னோட விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம்
பதில் கேட்டு தான் நான் அனுப்பிச்சிட்டேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம நம்புறேன். அந்த வீடியோலாம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. காவல்துறை அதிகாலையில் 5:30க்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்து தட்டியிருக்காங்க, திறக்கலை. 7 மணிக்கு வந்து திரும்பி இந்த தட்டி கதவை திறந்திருக்காங்க. அவர் கூட வந்து இந்த மாலதின்ற தோணி இருந்திருக்காங்க, வீட்டில் வயதானவர்களாக இருந்தாங்க, தட்டியிருக்காங்க. திறக்கலாம்னா அவருக்கு 7 மணிக்கு அவங்க தரப்புல இருந்து நம்ம சவுக்கு சங்கா தரப்புல இருந்து கதவை திறந்து என்ன அதுன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே வக்கீல் வரட்டுன்னு சொல்லி திரும்பி கதவை சேர்த்திருக்காங்க. அப்புறம் இவங்க தீயணைப்புத்துறை வர சொல்லி வீட்டை உடைச்சி, நம்ம காவல்துறைக்கு வந்து வீட்டை உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா இருக்குது. அது எந்தெந்த வழக்குகளுக்கு உடைக்க வேண்டும் என்பது இருக்கு. ஆனா கதவை உடைச்சு உள்ள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டு. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலு, லாக்கர்ஸ் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. அதை எந்த மாதிரி இவங்க வயலேட் பண்ணி செய்கிறாங்கன்றது தெரியல. நீதிமன்றம் தான் தெரிஞ்சிருக்கணும். நீதிமன்றம் அதை வந்து சரியாக வந்து காவல்துறைக்கு உரிய தக்கடி பதிலடி கொடுக்கும். இதிலிருந்து சவுக்கு சங்க நீதிமன்றத்தின் மூலியம் இந்த வழக்கை வெற்றி பெறுவார் என்று நமக்கு அவரே கூறியிருக்கிறார். இந்நிலையில் நம்ம சீமான் அவர்களின் தொம்பியான நொட்டை துரைமுருகன், அவர் பேர் சாட்டை துரைமுருகன் கிடையாது, நொட்டைன்னு தான் சொல்லணும். இருக்கிறதால நொட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நொட்டை துரைமுருகன் நேற்று ஒரு வீடியோவில் சவுக்கு சங்க காவல்துறை கைது பண்ண வரும்போது காலுக்கு மேலே கால் ஏங்க தப்பு இருக்கக்கூடியவன் தான் ஓடி ஒளிவான், பயந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். காலுக்கு மேலே கால் போடுறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, கான்ஸ்டியூஷன் ரைட்ஸு. அவன் காலுக்கு மேலே கால் போடுறான், தலைகளை தொங்கியிருக்கான், அவன் வீட்டில் அவர் எப்படினாலும் தொங்கியிருக்கான். உனக்கு என்னப்பா வந்தது காலுக்கு மேலே கால் போடுறான்? இதே இது உடனே கைது செய்து சிறைகள் அடைக்கும் போது உனக்கு எப்படி இருந்தது? சிறையில் உன்னுடைய ஆணவருக்குள்ள புண்ணு ஏற்படும் போது எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருந்தா, அப்போ காவல்துறையை பற்றி எவ்வளோ அடுக்கடுக்கான பதில்கள் போட்டிருந்தா, அரசை கண்டிச்சு எவ்வளோ பதில்கள் பேசியிருந்தேன். இன்னைக்கு உங்கள் அண்ணன் சைமன் அவர்கள் வந்து டிஎம்கே கூட பேவராகவும் சில கைவிடுதல்பட்டதாக ஒரு தகவல் வருது. நமக்கு ஆதாரங்கள் இல்லை. அதனால நீங்க டிஎம்கேக்கு ஆதரவாக, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் ஒண்ணு நீ நடக்கிறத நீ சொல்லணும். இருக்கக்கூடிய அரசு துறையில் நடக்கக்கூடிய அவலங்களையும் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் பற்றி நீ வெளியிடணும். நீ வெளியிடலைன்னா, உனக்கு வெளியிடுறதுக்கு துப்பு இல்லைன்னா, வெளியிடுறவன் வந்து அரசு ஒடுக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து அவர் வெளியிடுறாரு. வாராகி கைது, அப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது, அப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் வரதராஜன் சொல்லி அவரு ஒருத்தர் கைது. இப்படி அரசுக்கு எதிராக வந்து அரசுல நடக்கக்கூடிய ஊழல்களை தட்டி கேட்கறதுனால வந்து கைது செய்யப்படுறாங்கன்னா, அதை கேட்க துப்பு இல்லைன்னா ஒன்றும் ஆதரவு தெரிவிக்காத, இல்லைன்னா மறுப்பு தெரிவிக்காத. அதை விட்டுக்கிட்டு இவர்களை பழி பேசுவது, புறம் பேசுவது, இந்த மாதிரி நொட்டை சொல்லுவது, இந்த வேலைகள்லாம் வந்து இந்த நொட்டை துறைமுகம் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்க, இதை பத்தி பேசுறதுக்கு இந்த நொட்டை துறைமுகனால துப்பு இல்லை, இதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை. சரி, கண்டனம் தெரிவிக்கிறவங்க பத்தி அவதூறு பேசுறது இது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களாகிய உங்க கருத்துக்கள் என்ன என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிவிக்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் நீங்க பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.